இன்றைக்கி அந்த பொதுக்கூட்ட கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே வற்புறுத்தி ஆட்களை கொண்டு போகிறதுங்கிறது தான் நடக்குதே தவிர, ஒரே ஆள் எல்லா கூட்டத்துக்கும் போகிறோம். ஆமாம், இன்னைக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி தான். இன்னைக்கு வந்து சிவாஜி ஷூட்டிங், மறுநாள் எம்ஜிஆர் ஷூட்டிங் போகிற மாதிரி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கூட்டத்தில் இருப்பார், மறுநாள் அவரே அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் கை தட்டிகிட்டு இருப்பார். அதை தவிர்க்க முடியாது. அதுக்கு துணி கொடுத்துட்றான், சட்டை வெட்டி. அதனால் பொதுக்கூட்டத்துக்கான சாம் போயிடுச்சு. அன்னைக்கு இருந்த பேச்சும் இப்போ இல்லை, அன்னைக்கு இருந்த அஜெண்டாவும் இப்போ இல்லை. பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் பல பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு காலகட்டத்தில் நிறைய இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இளையராஜாவுடைய சகோதரர் பாவலர் பிரதேஷ், இப்படி பல பேர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்திருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இப்போவும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா? இல்லை, அது உருவாகும். பாவலர் இருக்கிற பொழுது பாவலர் வந்து ஒரு அற்புதமான நபர். ஏன்னா பாவலரோட எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் இருந்தது. பாவலர், இளையராஜா இவங்கெல்லாம் நான் வந்து இருக்கிற பொழுது நான் ஒரே பாயை போட்டு படுத்துருக்குறோம், ஒரே டீ கடையில் போய் சாப்பிட்ருக்குறோம். அருமை. அன்றைக்கி அவங்களுக்கு வந்து கிராமத்துக்கு போகிறதுக்கு மாட்டு வண்டியில் கூப்பிட்டு போவோம். அப்போ மாட்டு வண்டியில் வருவாங்க. இப்போவும் அதெல்லாம் இளையராஜாவோ கங்கை அமரனோ மறுக்க முடியாது. ஆனால் காலத்துக்கு ஏற்றார் போல் அவர்களை பயன்படுத்தக்கூடிய சக்தி கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை. அவங்க பேரில் தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க திறமை அதிகமாக அவங்களுடைய வாய்ப்புகள் பெருசாகுது. ஆகவே இயற்கையாகவே அவங்க வந்து இதை விட்டு போயிடுறாங்க.